போறாதீங்க. மக்கள் இன்னைக்கு சந்தோஷமா இப்பதான் உச்சி உச்சின்றாங்க. நாட்டு மக்கள் என்ன பேசுறாங்க? இவ்வளவு செல்வாக்கு இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, இவங்களுக்கு குழந்தை பாக்கிய இருக்குதா? கிடையாது. அப்படி ஆனால் எனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்லையே என்று நாட்டு மக்கள் நம்மை பற்றி கேவலமாக பேசுகிறார்கள். இந்த நாட்டு மக்கள் கேவலமாக இந்த
இந்த நாட்டு மக்கள் எப்படி நாம் யாருக்கு என்னவா செய்தோம்? யாருக்கு என்ன துரோகம் செய்தோம்? யாருடைய கெடுத்தோம்? நம் நாட்டு மக்கள் வாழ வேண்டுமே, நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. அவர்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் கேட்டதை எல்லாம் இல்லை என்று சொல்லாமல் வாரி 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 அள்ளி அள்ளி கொடுத்து அவர்களை நிம்மதியாக வாழ வைத்து அப்படி இருக்க நாம் அனைவருமே அந்த ஆண்டவன் அவனுக்கு கூட நம்மை நினைக்க முடியாது. உறக்கும் இறக்கும் சரி நீங்கள் அகத்தை நாடி வந்ததால் அகத்தில் பிறந்து வந்த அகத்தில் பிறந்து வந்த தபத்தில் சிறந்த தேவா மாமுனியே சரணம் மாமுனியே தேவா எந்த ஒரு குறைவில்லாமல் வாழ வேண்டிய நீங்கள் மாற்றமான முகம் இருக்கிறது. அழுதிரமும் செந்தாமல் போல் இருக்க முகம் இந்த கங்கை நாட்டையே தீர சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய உனக்கு என்ன மனக்குறை நேர்ந்தது? மனக்குறையா? என்னக்கு மனக்குறையா? மாபெரும் மனக்குறை சுவாமி, மாபெரும் மனக்குறை. மாபெரும் மனக்குறையா? என்னவென்று கூறுவேன் ஆண்டவா? பொன்னும் பொருளும் செல்வத்தை சேர்த்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது குறைகின்ற இருக்கின்றாயே அப்படி குறைகின்ற குறை நாடு இருக்கின்றது, நகரம் இருக்கிறது, மலைகள் இருக்கின்றது, கையிலே செங்கோல் இருக்கிறது. ஏன் நான் அமர்ந்து செய்வதற்கு சிம்மாசனம் இருக்கிறது, பணிபுரி இருக்கிறது. ஆனால் எனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கு பிள்ளை ஒரு மழை செல்வம் இல்லை என்று ஆகையால் செய்கின்றாய். எத்தனையோ பேருக்கு உதவி செய்கின்றாய். அப்படி இருந்த போதிலும் எதற்காக இந்த மனக்குறை? இப்போது குழந்தை பாக்கியம் இருந்தால் அந்த மனக்குறை அப்படி என்றால் இப்பொழுது புறப்படு. எங்கு தெரியுமா? திருமலைக்கு புறப்படு. திருமலையிலே அந்த ஆண்டவன் பரந்தாமன் அந்த மகாவிஷ்ணுவானவர் இரு பாதங்களை வைத்து உற்சாக வந்திருக்கிறார்.
அந்த இரு பாதங்களை நீ வணங்கினால் நிச்சயம் உனக்கு மகப்பேறு கிடைக்கும்.